போலிங் எண்ணிக்கை சைதாப்பேட்டை துறைமுகங்கள்ல பெரிய பிரச்சனை இருந்தது. இதெல்லாம் தலைவருடைய கவனத்துக்கு கொண்டு போயிலும் சரி, ஹார்பர்லயும் சரி, பிஎல்ஏன்னு சொல்லிட்டு உள்ள வந்து ரவுடிசத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இருந்தாங்க. எங்களுடைய வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டாங்க. இன்றைக்கும் எங்களுடைய வழக்கறிஞர்களை வந்து ஒருத்தர் வந்து நாங்கள் வந்து எனி டைம் வெட்டுவோன்னு சொல்லிட்டு வந்து மாசு சுப்பிரமணியத்துக்கு வந்து இன்னைக்கு கூட வந்து மிரட்டியிருக்காங்க. நாங்கள் காவல்துறைகிட்ட வந்து அதை பதிவு பண்ணியிருக்கோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு சைதாப்பேட்டையில் எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா முன்னாள் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தான் காரணம்ங்கிற பதிவு பண்ணிக்கிறேன். சைதாப்பேட் முக்கியமாக சைதாப்பேட்டு கேவி குப்பம் போன்ற ஏரியாவில் எங்களுடைய நிர்வாகிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு கேட்கிறோம். சைதாப்பேட்டில் எங்களுடைய நிர்வாகிகளை தாக்க மா சுப்பிரமணியம் வந்து பல ரவுடிகளை ஏற்பாடு செய்திருப்பதாகவும், அங்கே கவுண்டிங்க்கு வரும் எங்களுடைய நிர்வாகிகள் தாக்கப்படும் சூழ்நிலை இருப்பதாகவும் அதுக்காக நாங்கள் புகாரும் அனுப்பிச்சிருக்கோம். 3 நான்கு நடைபெறப் போகுது. விசில் புரட்சி உலகமே இயக்கத்தக்க போகிறது. வெற்றி பெறுவார். அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர்.